கழுத்துல ஆட்டுக்குட்டியை போட்டுக்கிட்டு கையில சேவலையும் கோழியை வச்சுக்கிட்டு நான் மேல திருப்பரங்குன்றம் மலையில புனிதமான மலையில நான் ஆடு வெட்டுவேன் கோழி வெட்டுவேன் சொன்ன போது வேடிக்கை பார்த்த காவல்துறை. ராமநாதபுரத்தில் இந்துக்கள் வாக்குகளையும் பெற்று எம்பியான நவாஸ்கன் அங்கே வந்து பிரியாணி சாப்பிட்ட போது வேடிக்கை பார்த்த காவல்துறை. இந்து அந்த மலையின் புனிதத்தை காப்பாற்றுவதற்கு போராடுகிற இந்துக்கள் மீது வழக்கு, இந்துக்கள் மீது கெடுபிடி, இந்து முன்னணி சுவரொட்டி ஒட்டினான் என்பதற்காக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட சம்பவம். இதெல்லாம் வரலாற்றில் இடம்பெறும். வரலாற்றில் இடம்பெறும். இந்த ஆட்சி 2026 வரைக்கும் தான், 2026 வரைக்கும் தான் கருணாநிதி ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி, உதயநிதி ஆட்சி. 26க்கு அப்புறம் இது முருகனின் ஆட்சியாகத்தான் மாறப்போகுது. எத்தனை நாளைக்கு தான் நீங்க ஆட்சி பண்றீங்கன்னு பார்க்கலாம், எத்தனை நாளைக்கு நீங்க பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஒரு சாதாரண கடுபிடி. பாகிஸ்தான்ல இந்துக்கள் உரிமை கேட்டு போராடினால் நமக்கு புரிகிறது, பங்களாதேஷ்ல இந்துக்கள் உரிமை கேட்டு போராடினால் நமக்கு புரிகிறது. அதெல்லாம் இஸ்லாமிய நாடுகள், இந்துக்களுக்கு உரிமை இல்லை, உரிமை கேட்டு போராடுகிறார்கள். இந்தியாவிலும் இந்துக்கள் உரிமை கேட்டு போராடுகிறது என்றால் இதை பிஜேபி ஒரு நாளும் அனுமதிக்காது என்பதை திமுக அரசுக்கு நான் எச்சரிக்கையாக சொல்றேன். இங்கே இந்துக்கள் உரிமைக்காக போராடணுமா? திருமுருகாற்றுப்படையில 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த சங்க இலக்கியம் திருமுருகாற்றுப்படை. அந்த திருமுருகாற்றுப்படையில திருப்பரங்குன்றம் மலையை பற்றி சொல்லி 60 வீடுகளில் முதல் படை முருகா இந்த மலையை உனக்குடான்னு பாடியிருக்கான் தமிழ் புலவன். நாங்க வந்து தாசில்தார்ட்டை ஆர்டி ஓட்டை சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து இது எங்க மலைன்னு சொல்லப்படுத்த வேண்டிய இல்லடா, திருமுருகாற்றுப்படையில சொல்லியிருக்கு, சங்க இலக்கியம் சொல்லியிருக்கு. 2026 திருக்கார்த்திகை தீபம் தமிழ்நாட்டில் இந்துக்கள் ஆட்சி வரும்போது திருப்பரங்குன்றத்தில் ஒரு வருஷம் தான் நீங்க பொறுத்திருக்கோம், ஒரே ஒரு வருஷம் பொறுத்திருந்தா போதும். 1893 மெக்லினியஸ் மேனுவல் அப்படின்னு வெள்ளக்காரன் ஒரு கெசட் வெளியிடுறான். அதுக்கு பேரு மெக்லினியஸ் மேனுவல், MCLEANS. அதுக்கு பேரு மீடியா இருக்கிறதுனால ஸ்பெல் பண்றேன். அதுல இந்த மலையை பத்தி குறிப்பிட்டு இந்த மலைக்கு பேரு ஸ்ரீகந்தர் மலை, ஸ்ரீகந்தகிரி என்பது வெள்ளக்காரன் கெசட்ல எழுதி வச்சிருக்கான். பாருங்க நம்ம நாட்டுல எவ்வளவு மோசமான நிலைமை. ஏன் மலை முருகன் மலைடான்னு வெள்ளக்காரன் சொல்றத கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு நமக்கு. அவ்வளவு மோசமான நிலைமை.